யாரை பத்தி புரியுதோ தெரியலையே. கை காலெல்லாம் முடிச்சுங்குதே, குப்பில போட்டு வச்சுக்கிறாங்க. என்னப்பா யாரு ஜெராக்ஸ்? இது ஜெராக்ஸா? ஜெராக்ஸாம்பா. ஜெராக்ஸ் நான் சொல்லுவாங்க இது பேரா இல்லையா? இது பேரு வேற வச்சா. யாருப்பா கையெல்லாம் ஒஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது? ஆமாப்பா, கையெல்லாம் ஒஞ்சிச்சு எடுத்துட்டான்பா. உண்டுதானா? இப்பதான் கையெல்லாம் நல்லா இருந்தது. இப்படி எடுத்துன்னு வந்தேன்பா. இந்த மாதிரி கை தூக்க கூட முடியலப்பா. ஆஸ்பத்திரி செலவு கூட காசு இல்லப்பா. ஐயோ என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு? எப்படி இந்த மாதிரி ஆச்சு? காரணம் எல்லாம் கேட்டுக்கிறான் கம்யூனிட்டி பையன். நான் கை வச்சு தூங்கிருந்தேன்னா லாரி மேலே ஏற்றி போயிடுச்சு. ஐயோ நீ எழுந்து கையில இருக்குன்னு சொல்ல வேண்டியதானப்பா? சொன்னப்பா, அவன் வேணுமுன்னே ஏற்றிட்டு போயிட்டான். அப்ப காசு இல்லையா உங்ககிட்ட? சுத்தமா இல்ல. ஆஸ்பத்திரி போறது கூட காசு இல்ல. நீ கவலைப்படாதண்ணா, நீ இப்படி இல்லு, நீ அப்படியே நில்லு. நீ எப்படியாச்சும் காசு ரெடி பண்ணி குடுத்துறேன் நானு. உன்னிமா போப்பா, ரெடி பண்ணி குச்சானா. எப்பா இவனை வச்சு 2 மாசம் ஓட்டலாம். அம்மா தாயே, இவரு அனாதம்மா, இவர் கை ஒஞ்சி போச்சுமா, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே. டேய் இப்ப என்ன பண்ற? உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தரேன். எனக்கு 10%. பிச்சை எடுத்து எனக்கு காசு தருவேன், அதுல உனக்கு 10%? கூடுறா கம்யூனிட்டி பையன். என்ன உனக்கு கை நல்லா இருக்கு? கையில நல்லா தானே இருக்குது. புத்துனா ரத்தம் வரும். நானே ஏமாத்துருவேன், என்ன ஏமாத்துற நீ? எப்பா செம பிராடு போலக்குது நீ. நீ பிராடே இல்ல. பிச்சை எடுத்துல 10% கமிஷன் இருக்கு. உனக்கு நல்லது பண்ண நினைச்சேன், நீயா கெடுத்துக்கின. நான் என்ன பண்ணேன்? உன் நல்லது வேணா ஒன்னே வேணா போடா. பேசாம நம்மள கை கால் ஒண்ணு மாதிரி நடிப்போமா? சரி நடிச்சு பார்ப்போம். அம்மா தாயே, அம்மா தாயே, ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே. கொஞ்ச நேரத்துல ஏமாத்த பார்த்து போயிட மூஞ்ச போயிடாது. யோ அறிவு இல்லைங்க, ரோட்டு பார்த்து நான் வர மாட்டேன். டேய் ரோட்டை பார்த்தானே நான் வந்தேன். என்னடா இந்த பேர் உருவத்தை வச்சுக்கிறேன். இச்சத்துக்கு ஒரு பக்கம் சோல்டர் இறங்கி போச்சுடா. இறங்க சோல்டர் இறங்கிச்சாம சோல்டரா? பாரு தம்பிய சொன்னா நம்மாட்றிய. பாரு நிச்சயத்துல ஒரு பக்கம் கை இறங்கி போச்சு. சாருண்ணா இப்படி நடக்குன்னு தெரியாம போச்சுண்ணா. அதான் நடந்துச்சே. இந்த மாதிரி கை எப்படி ஆடுது? சே நம்மளால தான் இந்த அண்ணனுக்கு இது மாதிரி ஆகி போச்சு போலியே. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. தம்பி நீ கவலைப்படாத, உன் பாக்கெட்ல கிட்ட கொடுத்துட்டு போ. நான் ஆஸ்பத்திரி செலவு பாத்துக்கிறேன். உனக்கு ரொம்ப நல்ல மனுஷனா. இதுவும் வேற இருந்தா 6,000-2,000 பிடிங்க இருப்பாங்கண்ணா. நானா என்ன இது? நீதான் பாக்கெட்ல இது கொடுக்க சொன்னியாண்ணா. எப்பா சூப்பர்ரா. சரி குடு, நான் போறேன். சே பாவம் தானே, கை இப்படி ஆகி போச்சே. நான் தாரி கட்டா கொடுன்னு பார்த்தா 1 ரூபாய் குடுத்துச்சேன். அண்ணா இந்த பக்கம் பஸ் வருமா? பஸ்ஸாப்பா வரும். எங்க போனா? பஸ் எங்க போவா? பஸ் எங்க வேணா போவியா? நீ எங்க போனா? நான் பஸ்ல தான் போவேன். ஆனா பஸ் இங்க போகுமா? யோ நீ பஸ்ல போ, கார்ல போ, பைக்ல போ, இல்ல நடந்து போ. நீ எங்க போன்னு சொன்ன தனியா எங்க போவோம் பஸ்ன்னு சொல்ல முடியும்? நான் பஸ்ல ஏறி போயிட்டு இங்கேயே வந்துடணும். பஸ்ல போய் இங்கே வந்தேனமா? சரி போ, அங்க எங்கன்னா நிக்க பாரு. அங்க ஏறி அங்கேயே வந்துரு. நோ தெளிவா சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட போய் பஸ் வருமானு கேட்டேன் பாரு. என்னடா வெறுப்பேத்தீங்கற? அதே மாதிரி சின்ன வருது பாரு, அதுல போ. ஐ தினையானே ச்சே மூஸ் மேடம் தான் வந்து நம்மளுக்கு என்ன இவனதுக்கு ஓடிறான். தம்பியா ஏங்க ஓடிற? கம்முனுங்க. என்னப்பா இதெல்லாம் திருடுங்க தேத்தின்னு வராங்களா என்ன? அட கம்முனுறியா, ஏன் கத்துற? ஐயோயோ எவன் தோத்தின்னு வரான்னு தெரியலையே. யோ 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 போவாதியா போயா. தம்பி ஏன்பா ஓடிற? இதெல்லாம் தீவிரவாதிகளா? யோ கம்முனுறியா, பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரச்சனைன்றா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சவுண்ட் கேக்குது, கம்முனுரு. எங்க போயிட்டான் தெரியல. அவன் வாங்கும்போது வாழ்வான்னு வாங்கினா, கொடுக்கும்போது ஓடி ஓடிறான். மாட்டினானா உண்டுன்னு பண்றான். எங்க போனான்னு தெரியல. அவன் மிஸ் ஆயிட்டானா அவன்? அண்ணே வாங்கண்ணே வாங்க. ஏய் பிராடா, காசு வாங்கும்போது வாழ்வான்னு வாங்கினா கொடுக்கறதுக்கு ஓடி ஒளிறியா நீ? இல்லண்ணே கை உடைஞ்சு போச்சுண்ணே. யாருகிட்ட புழுவுறா? மகனை ஒழுங்கா காசு குத்துரு, இல்லன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏம்பா என்ன நம்ப மாட்டியா? இங்க பாரு ஜெராக்ஸ் தம்பி, நான் தான் போய் எடுத்துன்னு வந்தோம் ஆன்னு சொல்றா. ஆமாண்ணே. யோ உண்மையா ஒஞ்சி போச்சா? உண்மையா தாங்க ஒஞ்சி போச்சா? இந்த பாரு இந்த விரல போய் இப்படி சிக்கிச்சு. அடா பாவி, எங்கடா போய் கை விட்டா? உங்ககிட்ட வாங்கின கடன் கொடுக்கறதுக்காக நான் கரும்புகளை போய் வேலைக்கு சேர்ந்தேன். கரும்பு மிஷின்ல கைய விட்டானே. ஐயோ டேய் பார்த்து செய்யக்கூடாது. அவன் பார்த்தா செஞ்சான், எதுவும் ஆகி போச்சு. இந்த பாரு ஜெராக்ஸ் எடுத்து காசு இல்ல, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன்.
என்ன பாக்குற ஊன்னு சொல்லு என்ன போட்டு கொடுத்துங்க. ஆமாண்ணே, அண்ணன் தானே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. என்னடா நீ கை வேற வஞ்சி போச்சுன்ற. இந்த 1000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. இருப்பா நீ வாங்காத, நான் வாங்கிக்கிறேன். பாத்துக்கடா, கைய பாத்துக்கோ. காசு எப்பனாலும் வாங்கிக்குவேன், கைய பாத்துக்கோ. ஆனா எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுண்ணா, நான் வெளியே போனோம். ஜெராக்ஸ் சேர்த்துமையா அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்கண்ணா. என்னப்பா நீ? சரி குடு, போடா போலாம். போப்பா போ, கை செய்ய பிறகு கரும்பு மிஷினுக்கு வேலைக்கு வந்துடுண்ணா. கரும்பு மிஷினா? வரேன்னு சொல்றா. வரேன். எப்பா அந்த ஜெராக்ஸை வச்சு ஒரு 1000 ரூபாய் தேய்ச்சி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஏய்